ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஜோதிட கலையரசர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை வணங்கி இந்த பதிவை சமர்ப்பிக்கிறேன். ஜென்ம குரு சிறைவாசம் தருமா? நம்ம ஞானிகள் கிரகங்களை சுபக்கிரகங்கள் பாவக்கிரகங்கள்னு அழகா பிரித்து சொல்லியிருக்காங்க. குரு முழு சுபக்கிரகம். இயல்பு நிலையில் கிரகங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம். முதல்ல அப்புறம் ஒளிக்கலப்பு, பிறகு முதலில் இயல்பு நிலை. அப்ப குரு பகவான் நல்ல முழு சுபக்கிரகம். சுக்கிரன் அடுத்த நிலையில் உள்ளவர், புதன் நல்லவர், ஒளி நிலைகள் தான். அடுத்து பௌர்ணமி சந்திரன் நல்லது, இருள் சந்திரன் அது நல்ல பலன் இல்லை, பாவத்துவமான அமைப்பு. சனி முழுக்க பாவக்கிரகமுங்க, அது இயல்பு நிலையில. அப்புறம் நல்ல கிரகம் பார்த்துட்டா அதோட கடுமையை குறைச்சிக்கிறோம். இப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும், ஒளியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஜோதிடத்தை. இப்ப ஜென்மகுரு சிறைவாசம், நான் முதல்ல பழைய நூல்கள் ஒரு சிறு புஸ்தகங்கள் இருக்குல்ல, கையேட்டு புஸ்தகங்கள் மாதிரி இருக்கிறதுல ஜென்மகுரு சிறைவாசம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி கிடையவே கிடையாதுங்க. கோல்சாரம் சொல்றவங்க கூட ஜென்மகுரு வரும்போது சிறைவாசம்ங்கிறாங்க. அதெல்லாம் தவறு. ராசியில குரு பகவான் உட்காரும்போது அந்த ராசி பலப்படுதுன்னு அர்த்தம். கொஞ்சம் பலவீனமான ஜாதகம் கூட அந்த குரு பகவான் இங்க இருக்கும்போது நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் ஒரு விழிப்புணர்வாகவும் கண்டிப்பா இருப்பாங்க. குரு நல்லவர் தான். எல்லா ராசிக்குமே குரு காரக அமைப்புல நல்லவங்க தான். ஆதிபத்திய ரீதியில தான் துலாமுக்கும் ரிஷபத்துக்கும் ஆகாதவர் வருவாரு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன கிரக நிலைகள் இருக்கோ அதை வச்சுதான் நம்ம சொல்லணும். ஒரு ஜாதகத்தை போல இனிமே வரவே வராது. எந்த ஜாதகமும் அப்படி இருக்காது. கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும். ரெட்ட குழந்தைகள்ல ஒரு குழந்தை ஒரு மாதிரியாகவும் இன்னொரு குழந்தை ஒரு மாதிரியா இருக்குல்ல. அப்புறம் இதுக்கு மேல நம்ம என்ன சொல்றது? அப்ப ராசியில சனி இருந்தா மந்தங்க. சனி எந்த இடத்துலயும் இருக்கக்கூடாதுங்க. அவர் துக்கக்காரகன் அழகா சொல்றாங்க. மூலநூல்ல துக்கக்காரகன், சுபிட்சக்காரகன். குருனா அது துக்கக்காரகன். நம்ம மதத்தையில உள்ள இருக்கக்கூடாது. மதத்துல ஈஸ்வரன் சனியை சொல்றாரு ஒழிய ஜோதிட சாஸ்திரத்துல இருள் அவர். அப்ப திருமண தடை, குணக்கேடு, ஆயுள் குற்றங்கள், இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே சனி தான் ஆக்கிரமிச்சிருப்பாரு. சனி மட்டும் இயல்பு நிலையில எந்த சுபக்கிரகம் இல்லாமல் இருக்கும்போது தடையை கொடுப்பாரு. அது ராசி அதிபதி கூட விதிவிலக்கு. நம்ம கண்ணை குத்தும், நம்ம குத்திக்க மாட்டோம், நம்ம கண்ணே குத்தும். அதுதான் சனின்னு நான் இடத்துல விளக்கியிருக்கேன். அப்போ செவ்வாயும் சனியும் தொடர்பு கொண்டால் நல்ல கிரகம் பார்த்துட்டா பிரச்சனை இல்லை. நல்ல கிரகம் பார்க்காம சனியும் செவ்வாயும் பார்த்துச்சுன்னா அந்த செவ்வாயின் 4ஆம் பார்வை 7ஆம் பார்வை 8ஆம் பார்வை கெடுக்கும். சனியுடைய 3ஆம் பார்வை 7ஆம் பார்வை 10ஆம் பார்வை கண்டிப்பா கெடுக்கும். சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டான்னா இப்படி ஒரு அமைப்பு. சனி மட்டும் செவ்வாயை பார்ப்பாரு சமயங்கள்ல, அது பாதி கெடுதல். செவ்வாயும் சனியும் 4க்கு 10 தானே பார்ப்பாங்க. நேருக்கு நேரம் இருந்தால் கண்டிப்பா பார்ப்பாங்க. சரியா? இந்த மாதிரி அமைப்புல சில இடத்துல சனியை 8ஆம் பார்வையை செவ்வாய் பார்ப்பாரு. இப்படி நம்ம தோஷத்தின் அளவுகளை, யோகத்தின் அளவுகளையும் பார்க்கணும், தோஷத்தின் அளவுகளையும் பார்க்கணும். இப்ப ஜென்ம குரு சிறைவாசம் அப்படிங்கிறது தவறுங்க. கடகராசியில இப்ப ஜென்மகுரு இருக்காரு. கடகராசிக்கு அவங்க ஜாதகமே வெளிச்சப்படுது. அவங்க என்ன லக்கணமா இருந்தாலும் ராசியில ஒரு சுபக்கிரகம் இருக்கும் பொழுது சரியில்லாத ஒரு யோகமே இல்லாத ஜாதகம் கூட ஒரு வருஷத்துக்கு நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லணும், தசாபத்தி ரீதியா. அந்த கடகராசியிலையும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, தசாபத்தி ரீதியா. அப்ப ஏன் இதை சொன்னாங்க? ஜென்மகுரு வரும்போது சிறைவாசம் அப்படிங்கும்போது முழுசா ஆராய்ச்சி பண்ணாம சொன்னதுனால வந்த வினங்க அது. இப்ப ஜென்மகுரு வரார் ராசியில, அப்ப தசா புக்திகள் என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கணும். இப்ப கோல்சாரமே இல்லைன்னு சிலர் சொல்றாங்க, அது அவங்களுக்கு தெரிஞ்சது. கோல்சாரம் அவசியம் பார்க்கணும். நம்ம ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நம்ம தசா புக்தி இப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அந்த நேரம் கோல்சாரத்துல என்ன வருதுன்னு பார்க்கணும். ஒருவேளை அந்த இது பயிற்சி வருதுல, குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ, அந்த தசா அதுல நடக்குதா, அது எப்படி சுபத்துவமா இருக்கா பாவத்துவமா இருக்கா, லக்கணம் எப்படி இருக்கு, ராசி எப்படி இருக்கு, இப்படி எல்லாம் பார்த்துதான் நம்ம பலன் சொல்லணும். துன்பம் வருது, அது தாங்குறாரா, அது தாங்கலையா, இப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்படி பார்க்காம ஒரு வாரத்துல எந்த பலனும் சொல்ல முடியாதுங்க. அதனால இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, ஜென்மகுரு சிறைவாசம் தருமா அப்படின்னு போட்டிருக்கேன். இதுல கிரக அமைப்புகளை நான் போட்டிருக்கேங்க. இப்ப இந்த தசாபுத்தி வரும் பொழுது, கடுமையான தசாபுத்தி வரும் பொழுது, அப்ப ஜென்மகுரு வரும் பொழுது தசாபுத்தி கடுமையா இருந்தா ஜென்மகுரு காப்பாத்தாது. சரியா? அப்ப அவர் சிறைவாசத்துக்கு போவாரு. அந்த சிறைவாசம் நடக்கக்கூடிய தசாபுத்தியும் இருக்கணும். கடுமையா இருக்கும்போது கண்டிப்பா வரும். அப்ப அந்த ஜென்மத்தில் இருக்க குரு கொஞ்சம் கடுமை இல்லாம அவரை அழைச்சிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்.
இப்போ மிதுன லக்னம் போட்டிருக்கேன். மிதுன லக்னத்தில் குரு இருக்கு, லக்கணத்துல குரு இருக்காருங்க. லக்கணாதிபதி 10, தொழில் சிந்தனை இருக்கும். இப்ப சுக்கிரன் புதன் 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க, கல்வி இருக்கும், தாயாரோட அனுசரணை இருக்கும், லக்கணம் ஓரளவு சரியா. இந்த அமைப்புல அப்ப லக்கணமும் ராசியும் நம்ம பார்க்கணும். லக்கணம் ஓரளவு, லக்கணத்துல குரு இருக்காரு, லக்கணாதிபதி வந்து 5ஆம் அதிபதியோடு சேர்ந்து 10ல இருக்காரு, ஏதோ வேலையோ தொழிலோ இருக்கும். 4ஆம் இடத்தை பார்ப்பாரு, கல்வி இருந்ததுனால வேலை இருக்கும், தொழில் இருக்குன்னு சொல்லிடலாம். தாயாரோட அமைப்பு நல்ல அமைப்பு. தாயாரோட அமைப்பு பார்க்க கடக வீட்டுக்கு செவ்வாய் பார்த்த சனியின் பார்வை, கடக வீட்டுக்கு சந்திரனை சனி பார்க்குது. அப்ப 4ஆம் இடத்துல ஒரு பங்கு பாவகம் பாவாதி காரகம்ங்கிற அமைப்புல இங்க ஒரு மடங்கு தானே இந்த வெளிச்சம் உச்ச சுக்கிரன் பார்க்கிறாரு. இப்ப தாய்க்கு கடக வீட்டுக்கு சனி பார்த்த செவ்வாய் பார்க்கிறாரு, சந்திரனையும் சனி பார்த்த செவ்வாய் பார்க்கிற அமைப்புல தாயாருக்கு நல்ல பலன்களே சொல்லிடலாம். இப்ப இவருக்கே பாருங்களேன், மேசராசின்னு சொல்றேன், மேசராசியில பரணி நட்சத்திரத்துல பிறந்தாருன்னா சுக்கிர தசை, சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை வரும்ல. அப்ப செவ்வாய் தசை மிதுனத்துக்கு கெடுக்க தான் செய்வாரு. 6 8 வந்துருச்சுல, மிதுனத்துக்கு 6 8 லக்கணமும் பாவத்துவம் இல்லாம லக்கணத்துல குரு இருக்கிறதுனால தாங்குவார் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இருந்தாலும் கடுமையான தசாபதி வரும் பொழுது அவர் சிறைப்படுவார். அந்த நேரம் ஜென்மத்துல குரு வருவார் மேசத்துல. இது வந்து பிறப்பு ஜாதகம்ங்க, நல்லா பாத்துங்க. பிறப்பு ஜாதகம் இந்த மேச ராசிக்கு குரு வருவார்ல, ஒரு வருஷத்துக்கு மாறுவார்ல, நல்லா நீங்க புரிஞ்சுக்க, பொதுமக்கள் ஆர்வலர்கள் எல்லாருமே புரிஞ்சுங்க. மேச ராசியில குரு வரும் பொழுது தசாபுக்தி கடுமையா இருக்கும் பொழுது அந்த மேச ராசியில் உள்ள குரு பகவான் எப்படி தடுப்பார்? தடுக்க முடியாது. அப்ப வந்து சிறைப்படுவார். கௌரவமா கொஞ்சம் அவர் வந்து ரொம்ப துன்புறுத்தாம இந்த சிறைக்கு போவார். சிறைக்கு போறதுதான். அப்ப அவர் பார்ப்பாங்க ஜாதகத்துல இப்ப என்ன நடந்திருக்கு, குரு வந்திருக்கு, குரு பயிற்சி நடந்திருக்குல்ல. அப்ப ஜென்ம அந்த இப்ப எல்லாமே ஜோதிடத்துல உண்டு. கரெக்டா அந்த குரு வருவாரு, அப்பதான் அவர் வந்து சிறைப்படுவார். ஏன்னா தசாபுத்திகளும் கடுமையான தசாபுத்திகளும் அந்த குரு வருவதும் ஒன்னா இருக்கும். ஏன்னா பல லட்சம் பேர் உள்ள ஜாதகத்துல வரும் இல்ல, கண்டிப்பா இருக்கும். அப்ப அந்த நேரங்கள்ல கண்டிப்பா இந்த மேசராசியில வந்து குரு வரும் பொழுது தசாபுக்தி கடுமை. இப்ப பாருங்க, நட்சத்திரம் சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய் தசை வரும்ல. செவ்வாய் வந்து 6 கூடையவர், சனி 8 கூடையவர், 6 8 தொடர்பு வந்துருச்சு. சனியுடைய பார்வையும் இருக்குது. லக்கணம் என்னதான் வலுவா இருந்தாலும் தசாபுக்தி தானே. நடக்கிற சம்பவங்களுக்கு வந்து லக்கண வலு அவர் தாங்குறாரா தாங்காம ஓடி போறாரா அங்க விஷயத்தை தான் காட்டும் மொழிய, தசாபுக்திகள் தான் நடக்கிற சம்பவத்தை காட்டும். இப்ப குருவுடைய பார்வை சனிக்கு செவ்வாய்க்கும் கிடைக்கல, இப்ப கண்டிப்பா 6 8 தோஷம் செயல்படும். 12ஆம் இடத்தை பார்ப்பார்ல செவ்வாய், சனி பார்த்து செவ்வாய் 12ஆம் இடத்தை பார்ப்பார்ல. 12 8 12 தானே. பாவத்துவமா இருந்தா என்ன சொல்றது, சுபத்துவமா இருந்தா வெளிநாடு, பாவத்துவமா இருந்தா மேல இருந்து கீழே விழுகிறது அல்லது சிறைப்படுதல் தானே. அப்ப ஜென்ம குரு வரும்போது சிறைப்படுவாங்கல்ல. இதை புரிஞ்சுக்கிற தெரியாம தான் இப்படி இருந்தா தான் சொல்லணும். அப்ப ஒருத்தருக்கு இதே மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொருத்தருக்கு அதே மேசராசிக்காருக்கு நடக்குமா? தசாபதி நல்லா இருந்தா ஜென்ம குரு மேற்கொண்டு தூண்டி விடும். அப்ப ஜோதிடம் இதுல இருக்கு, சுபத்துவ பாவத்துவ சூட்சுமோடு கோட்பாட்டுல இருக்கு, நல்லா உணர்றோம். நான் அதைத்தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜாதகம் பார்க்கும்போது கூட ஆன்லைன்ல பாக்குறோம். உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளிநாட்டில் உள்ள வெளிமாநிலத்தில் உள்ள அறிவார்கள், அதுக்கு தக்கன நம்ம பலனை நடக்குது, அதை நம்ம சொல்றோம். சுபத்துவம் பாவத்துவம் பார்க்கறது மட்டும் இல்லை, அதோட அளவீடுகளையும் பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு உணவுப் பொருளை உப்பு போடுறோம்ல, அதே மாதிரி தான் அந்த அளவுகளை பார்க்கணும். பார்க்கும்போது நமக்கு பலன் தெரியும். அப்ப ஜென்மக்குரு சிறைவாசம்ங்கிறது வந்து கண்டிப்பா கிடையாது. அவர் வந்து சுபிச்சமடைவார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தசாபுத்திகள் ஒத்துழைத்தால் அவர் மேற்கொண்டு சுபிச்சமடைவாரு. தசாபுத்திகள் நல்ல செய்ய திணறி கொண்டிருக்கும் பொழுது அந்த ராசியில குரு வர்றது அதை லிஃப்ட் பண்ணிவிடும், பூஸ்ட் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லலாம். கடுமையான தசாபுத்திகள் இருக்கும் பொழுது ராசியில குரு வந்து அந்த கடுமையான தசாபதி நடக்கும், கொஞ்சம் கௌரவமாக அவர் வந்து அழைத்து செல்லப்படுவார் அப்படின்னு சொல்லணும். இப்படித்தாங்க அமைப்பு. அப்ப பாவகம் பாவாதிபதி காரகம், அதனுடைய சுபத்தொடர்பு பாவத்தொடர்பு அளவீடுகள் இதுலதான் ஜோதிடமே இருக்குது. எடுத்த ஒரே வார்த்தை ஜென்மகுரு சிறைவாசம் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறது என்னுடைய அமைப்புங்க. அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படி யூடியூப் சேனல்ல 1000க்கும் மேற்பட்ட சுபத்துவ பாவத்துவ கோட்பாடுகள் அடங்கிய வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கேன். கல்வி, திருமணம், 2ஆம் திருமணம், வெளிநாட்டு அமைப்பு, படிக்கிறது ஒண்ணு வேலை செய்யறது ஒண்ணு, அப்படி இருந்தாலுமே நல்லா இருக்காரா,
படிக்கிறது ஒன்றும் வேலை பார்க்கறது ஒன்றும், அதுல சரியில்லாமல் போகலாம். ஆனால் படிச்சது ஒன்று, வேலைக்கு செல்றது ஒன்று, ஆனாலும் நல்லா இருப்பார். எவ்வளவோ நுணுக்கம் உள்ள ஜோதிடம். வெளிநாட்டு அமைப்புகள், திடீர் இது பங்கு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாட்டில் எவ்வளவு சம்பாதிப்பார், இப்படி எண்ணிலடங்காத விஷயங்களை வீடியோவை போட்டிருக்கேன். 1300க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கு, பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துல ஜோதிட பலன்கள் வேண்டினாலும் திரை தரக்கூடிய 90 80 57 13 70ங்கிற வாட்ஸ்அப்ல நம்ம தொடர்பு கொள்ளுங்க. வாட்ஸ்அப்ல போடுங்க. ஆன்லைன்ல உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து கிரக வழக்கத்தோட பலன்களை கேட்டுக்கலாம். திருமண பொருத்தம், திருமணம் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி, எப்படி அவருடைய வாழ்க்கை தொடர்ச்சியாக இருக்குங்கிறது சொல்றது என்னுடைய ஹைலைட்டான விஷயம். சிசேரியனுக்கு கொஞ்சம் நல்லபடியாக குறிச்சு கொடுப்பேன். பெற்றோர் ஜாதகத்தை பார்த்து குறிக்கும் பொழுது உங்களுக்கு உறுதியான முறையில் குறிச்சு கொடுக்கலாம். குடும்ப ஜாதகங்களை சேர்த்து பார்க்கும்போது பலன்கள் அற்புதமாக வரும். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.